பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்பிக்கைகளின் சங்கீதம். நம்மளுடைய வாழ்க்கையில நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சங்கீதம் சங்கீதம் 19. இந்த சங்கீதம் 19 நம்மளுக்கு கொடுக்குற நம்பிக்கை, தேவன் ஒருத்தர் இருக்கிறார். தேவன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறத கூட நீங்க நம்பாம இருக்கலாம். ஒருவேளை தேவன் ஒருத்தர் இல்லை அப்படிங்க நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம். உங்களுக்குள்ள நம்பிக்கை இருந்து ஆனா நீங்க தேவனை நம்பல அப்படிங்கிறது இறந்து போன சரீரம் உயிரோடு இருக்கிற மாதிரி. அதாவது சரீரத்தை விட்டு ஆவி வெளியே போயிடுச்சு, ஆனால் அந்த சரீரம் மட்டும் ஏங்கிட்டு இருக்கிற மாதிரி. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஜாம்பி மாதிரி. அப்போ தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கையினுடைய மைய கருத்தாவே இருக்கு. எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் ஒன்றென்றும் தன்னை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்பிக்கைங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதே போல அந்த நம்பிக்கை தேவன் மீது இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். 3 நம்பிக்கைகளை கொடுக்குது. 1, தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு படைக்கப்பட்ட பொருட்கள் ஆதாரமா இருக்கு. 2வது, தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத அவரால் கொடுக்கப்பட்ட வேதாகமும் வெளிப்படுத்துது. 3வது, தேவன் இருக்கிறபடினால நம்ம எல்லாருமே அவரை பிரியப்படுத்தணும் அப்படிங்கிறதான் சங்கீதம் 19 நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சங்கீதம் 19 இருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான நம்பிக்கையை நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நம்பிக்கையா போக போறோம். சங்கீதம் 19 குறித்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதனுடைய பின்னணி சில வச்சு நம்ம பார்க்கலாம். இந்த சங்கீதம் 19 தாவீதால் பாடப்பட்டது. தாவீது எப்போ இந்த சங்கீதம் 19 பாடினாரு அப்படிங்கிறது சரியா தெரியல. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சவுலுக்கு பயந்து தாவீது ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த சங்கீதத்தை பாடியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தாவீது ராஜாவா ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மேய்ப்பனா வயல்வெளியிலையும் காடல்களில் இருந்துட்டு இருக்கும்போது இந்த சங்கீதத்தை பாடியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த சங்கீதம் 19 தொடங்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அந்த தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமா நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லி இருக்கிறார். ஒருவேளை தேவனை நம்பாம நம்ம இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நம்பிக்கை வீணானது. இந்த பூமியில நம்ம வாழ்றது வீணானதா இருக்கு. ஏன்னா ஒருவேளை தேவன் மீது என்னுடைய நம்பிக்கை இல்லை அப்படின்னா எனக்கும் மற்ற மிருகங்களுக்கும் வித்தியாசமே இல்லாம போயிருமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆடோ இல்லை ஒரு சிங்கமோ இல்லை ஒரு புலியோ தான் எதற்காக வாழ்றோம் அப்படிங்கிறது அதுங்களுக்கு தெரியாது. ஒருவேளை நான் தேவன் மீது என்னுடைய நம்பிக்கையை வைக்கல அப்படின்னா எனக்கும் அந்த மிருகங்களுக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும். அப்போ தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்புறதும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறதுனால எனக்கு பலன் இருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த சங்கீதம் 19 நம்மளுக்கு கொடுக்குது. இந்த சங்கீதம் 19 நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான பர்பஸையும் நோக்கத்தையும் கற்றுக் கொடுக்குது. சங்கீதம் 19வது சங்கீதம் 1வது வசனம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. 2வது வசனம். பகலுக்கு பகல் வார்த்தையிலே பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. எனக்கு இந்த சங்கீதம் 19 படிக்கும்போது ஒருவேளை தாவீது தன்னுடைய இளம் வயதில் இருக்கும்போது இந்த சங்கீதத்தை பாடியிருந்தாருன்னா இப்படி இருந்திருக்கும் நான் யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை தாவீது ராத்திரி நேரத்தில் தன்னுடைய ஆடுகளோடு வயல்வெளியில படுத்துட்டு இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு மரத்தில் இருந்துட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து அதனுடைய அழகையும் அதனுடைய வல்லமையும் பார்த்த தாவீதுக்கு இது எல்லாத்தையும் படைத்த தேவன் எவ்வளவு பெரியவரா இருந்திருப்பாரு அப்படிங்கறத குறித்து அவன் யோசிச்சு பார்த்திருக்கலாம். இங்க 1வது வசனத்துல வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறார். இந்த இடத்துல வானங்கள் அப்படிங்கிறது பன்மையில இருக்குது. பைபிள்ல 3 வானங்களை குறித்து சொல்லியிருக்கு. அதாவது 1, தேவன் வாசம் பண்ணக்கூடிய பரலோகத்தை வானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. 2வது,
நம்ம விண்வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும் வானங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. மூணாவது போது ஆகாய விரிவு, இதையும் வானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல சொல்லப்பட்ட வானங்கள் அப்படிங்கிறது நம்மளால் கண்களினால் பார்க்கக்கூடிய ஆகாய விரிவையும் விண்வெளியையும் இது குறிக்குது. தாவீது வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது அவருக்கு வானத்தினுடைய அழகும், அதுல இருந்த நட்சத்திரமும், அதுல இருந்து சூரியனும், அதுல இருந்து நிலவும், அதுல இருந்த பகலும் தேவன் எவ்வளவு வல்லமையானவர் அப்படிங்கறத காட்டுறது மாத்திரமல்ல, இது எல்லாத்தையும் படைத்த தேவன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கறத காட்டுது. சங்கீதம் 14வது சங்கீதம் 1வது வசனம், தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அப்படின்னு படிக்கிறோம். ஒரு மனிதன் தேவன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா படைக்கப்பட்ட பொருள் இருக்குது அப்படின்னா படைத்தவர் இருப்பார். தேவன் இந்த உலகத்தை எவ்வளவு ஞானமா அறிவா படைச்சிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். தாவரங்கள் சுவாசிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறது, ஆக்சிஜன் வெளிவிடுது. நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை மரங்கள் தருது, மரத்துக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடை நம்ம கொடுக்குறோம். அப்போ தேவன் இந்த பூமியை நேர்த்தியா பரிபூர்ணமா இந்த பூமியிலிருந்து உயிர் வாழ்வதற்கு நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இந்த பூமியில வச்சு நம்மளை படைச்சிருக்காரு. இதெல்லாம் பார்க்கிற ஒருத்தர் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஐசக் நியூட்டன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் மிகப்பெரிய விஞ்ஞானியை மாத்திரம் அல்லாமல் கடவுள் மீது நம்பிக்கை வச்சிருந்தவர். ஆனால் இவருடைய நண்பர் நாத்திகவாதி. இந்த ஐசக் நியூட்டன் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய நண்பனுக்கு கடவுளை பற்றி, கடவுளுடைய நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறார். இதனால் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சூரிய குடும்பத்தை போல இருக்கிற ஒரு அழகான ஒரு மரத்தால் செய்யப்பட்ட டம்மியான ஒரு சூரிய குடும்பத்தை உருவாக்கி அதை தன்னுடைய வீட்டினுடைய மேஜையில் வைக்கிறார். அப்போ ஐசக் நியூட்டனுடைய நண்பன் வீட்டுக்கு வரும்போது அந்த அழகான சூரிய குடும்பம் மரத்தால் செஞ்சிருக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இதை உனக்கு யார் செஞ்சு கொடுத்தா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஐசக் நியூட்டன் தன்னுடைய நண்பனை பார்த்து சொல்கிறாரு, இது தானா உருவாச்சு அப்படின்னார். திடீர்னு ஒரு வெடிப்பு வந்தது. இந்த வெடிப்பு வந்ததுனால என் மேசையின் மேலே இந்த சூரிய குடும்பம் தானா உருவாச்சு அப்படின்னார். இதை கேட்ட அவருடைய நண்பர் ஐசக் நியூட்டனை பார்த்து சிரிக்கிறார். அப்போ ஐசக் நியூட்டன் தன்னுடைய நண்பனுக்கு புரிய வச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதே போலதான் இந்த உலகம் தானா உருவாகலை, ஒருத்தர் உருவாக்கி இருக்கிறார். இதுதான் சங்கீதம் 19:1வது வசனம் நம்மளுக்கு சொல்லுது. எப்பெல்லாம் நம்ம வானத்தை பார்க்குறோமோ, சூரியனை பார்க்குறோமோ, நட்சத்திரத்தை பார்க்குறோமோ, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோமோ, நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் படைத்த ஒருத்தர் இருக்கிறார். ரோமர் 1வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம், தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளியாக்கப்பட்டிருந்தது, தேவனை அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள், கவனிங்க, உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது தேவன் தன்னை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு. எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா, உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளாலே அப்படிங்கிறார். அப்போ தேவன் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதையும், நான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் இந்த உலகத்துக்கு படைக்கப்பட்ட பொருட்களின் மூலமாய் தன்னை வெளிப்படுத்தி இருக்கார். தன்னை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறதுனால ஒரு மனுஷன் தேவன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 17வது வசனம், அவர் நன்மை செய்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்மளுடைய இருதயங்களை நிரப்பி, கவனிங்க, இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார். இந்த மலையும் உணவும், அந்த உணவு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் இது நம்மளால கிடைச்சதில்லை, இது தேவனால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்போ இந்த உணவும் தண்ணியும் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த ரெண்டு விஷயங்களுமே தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம காண்பிக்குது. அப்போ இந்த சங்கீதம் 19 முதல் பகுதியினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சங்கீதம் 19வது சங்கீதம் 1லிருந்து 6வது வசனம் வரைக்கும் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம், நம்மளுக்கு கொடுக்குற நம்பிக்கை, தேவன் ஒருத்தர் இருக்கிறார். தேவன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத, அவரால் படைக்கப்பட்ட இந்த இயற்கை, இந்த பொருட்கள், நம்ம பார்க்கிற மலை, நட்சத்திரம்,
சூரியன், நிலவு, இது எல்லாமே நம்மளுக்கு காண்பிக்குது. இந்த விஷயங்கள் தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் காண்பிக்காம நம்மளை படைத்த தேவன் எவ்வளோ மிகப்பெரிய வல்லமை வாய்ந்தவர் அப்படிங்கிறத காமிக்குது. அவருடைய வல்லமையை காமிக்குது, அவருடைய மகிமையை காண்பிக்குது. இதுதான் சங்கீதம் 19ல 6 வசனங்கள்ல தாவீது நம்மளுக்கு சொல்றாரு. இப்போ தாவீது 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் அடுத்த பகுதிக்கு போறார். அதாவது பகுதியில் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத அவரால் படைக்கப்பட்ட படைப்புகள் நமக்கு காண்பிக்குது அப்படிங்கிறத சொன்னாரு. அடுத்தது 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் அவருடைய வேதம், கர்த்தருடைய வேதம், தேவன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத காண்பிக்குது அப்படிங்கிறார். சங்கீதம் 19வது சங்கீதம் 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அடுத்தது தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஆதாரமா இருக்கக்கூடியது அவரால் கொடுக்கப்பட்ட அவருடைய வேதம். இந்த உலகம் முழுவதையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, அவர் எப்படி தேடணும், அவர் எப்படி பிரியப்படுத்தணும், அவருக்கு எப்படி மகிமை செலுத்தணும், நம்ம படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை காண்பிக்குது. இங்க 3 விஷயங்கள்: தேவன், அவரால் கொடுக்கப்பட்ட வேதம், மனிதர்களாகிய நாம். தேவன் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத அவருடைய வேதத்தின் மூலமா நம்மளுக்கு தெரியப்படுத்துறது மாத்திரம் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில அந்த தேவனுடைய வார்த்தை மாற்றத்தை கொடுக்குது, பேதைகளை ஞானியா மாத்துது. அந்த தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு நியாயத்தை கற்றுக் கொடுக்குது. அந்த தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு நீதியை கற்றுக் கொடுக்குது. அந்த தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு சரியான பாதையை காண்பிக்குது. சங்கீதம் 19வது சங்கீதம் 11வது வசனத்துல, அஞ்சியும் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தேவனால் கொடுக்கப்பட்ட வேதம் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய 2 விஷயங்களை இந்த இடத்துல தாவீது சொல்லியிருக்காரு. ஒன்று, தேவனால் கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நம்மளை எச்சரிக்கிறது. 2வது, அந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும் போது அது மிகுந்த பலனை கொடுக்குது அப்படிங்கிறார். தேவனுடைய வேதம் நம்மளை படைத்த தேவன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளுக்கு காண்பிச்சு அவரை இப்படிதான் பிரியப்படுத்தணும், அவருக்கு பிரியமா இப்படி வாழணும், அவரை தேடணும் அப்படிங்கிற எச்சரிப்பை கொடுக்குது. ஒருவேளை நரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையும், நியாய தீர்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும், துன்மார்க்கமாய் வாழும்போது அதற்கான பலனை பெற்றுக்கொள்வோம் அப்படின்ட்டும் அது நம்மளை எச்சரிக்குது. இதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறதுனால அது நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மாத்துறது மாத்திரம் இல்லாம அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுக்குது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நோக்கத்தை நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குது. இந்த தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு பலன் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டுது. சங்கீதம் 19வது சங்கீதம் 14வது வசனம், என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. தாவீதின் சங்கீதம் 19ல தேவனுடைய வல்லமையையும் அவருடைய வார்த்தையினுடைய வல்லமையும் அவர் பார்த்ததுக்கு பிறகு அவருடைய மனசுல தோன்றின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவனே உமக்கு பிரியமானதை நான் செய்யணும், நான் பாவத்தை வெறுக்கணும், பாவம் என்னை ஆட்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். இந்த இடத்துல தாவீது தேவனுடைய வல்லமையை பார்த்ததுக்கு பிறகு தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து பார்க்கிறார். 13வது வசனத்துல, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதத்துக்கு நீங்களா இருப்பேன். இந்த இடத்துல தாவீது தன்னை படைத்தவருடைய நோக்கத்தையும் தன்னை படைத்தவரை பிரியப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சார். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது 3வது அதிகாரத்துல இயேசு அவனுக்கு பிரயோத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இந்த பூமியில மனுஷரா இருக்கிற நம்ம செய்ய வேண்டியது தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவது. ஏன்னா நாம் எல்லாருமே அவரால் படைக்கப்பட்ட பொருட்கள், நாம் எல்லாருமே அவரால் படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி. இப்படி சிருஷ்டியா இருக்கிறன்னா என்னை படைத்தவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதுதான்
என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நிறைவேற்றும். ஒரு பெண்ணை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பெண்ணு எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த படைக்கப்பட்டதனுடைய வேலையை செய்யும். ஒரு பெண் அது படைக்கப்பட்டதுக்கான நோக்கம் எழுதுவதற்காக, இல்லை அப்படின்னா என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளியே கொண்டு வருவதற்காக, என்னுடைய கருத்தை எழுத்தின் மூலமாக சொல்வதற்காக, இதுக்காக தான் படைக்கப்பட்டது. ஒருவேளை அந்த பெண் அந்த நோக்கத்தை விட்டுட்டு வேற ஒரு நோக்கத்துக்காக செயல்படுதுன்னா அதுக்கான மதிப்பே இல்லாமல் போயிடும். அந்த பெண்ணை வச்சு என்னால் மீன் குழம்ப கிண்ட முடியும், ஒரு நாயை விரட்ட முடியும். ஆனால் அந்த பெண்ணினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா எழுதுவது, என்னுடைய கருத்தை வெளியே சொல்றது. அதே போல தான் தேவனால் படைக்கப்பட்ட எனக்கான நோக்கம் இருக்கு, உங்களுக்கான நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றுவதும் அவரை பிரியப்படுத்துவதும் நம்மளுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும். இந்த சங்கீதம் 19 நம்மளுக்கு கொடுக்கிற செய்தி, தேவனை பிரியப்படுத்துங்க. தேவன் இருக்கிறார், அவரை பிரியப்படுத்தணும். அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத படைக்கப்பட்ட பொருட்களும் அவரால் கொடுக்கப்பட்ட வேதம் இருக்கு. நாம செய்ய வேண்டியது தேவனை பிரியப்படுத்துவது. இந்த மேலான நம்பிக்கையை தான் சங்கீதம் 19 நம்மளுக்கு கொடுக்குது. அப்போ நம்மளும் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தேவனே என்னை படைத்தவர் நீர், உம்மை பிரியப்படுத்துவதற்கு எனக்கு கற்றுக் கொடுங்க. அவருடைய வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மாத்திரம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அர்த்தமுள்ளவர்களாக மாற்றும். நன்றி. சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன. எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் செலின் 9790234583 மற்றும் 784502183.